Hi friends, welcome to our channel Netrican. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பயாலஜில இருக்க கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம்ன்ற டாபிக்கை பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வீடியோல செல்ன்ற டாபிக்கை ஃபுல்லா கவர் பண்ணியிருப்போம். அதுக்கடுத்து பயாலஜில இருக்க மேஜரான டாபிக்னு பார்த்தா இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம் தான். நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே ரயில்வேஸ்ல அடுத்து குரூப் டி எக்ஸாம் தான் வருது. அதனால தான் நம்ம சேனலுமே மேஜரா சயின்ஸ் வீடியோவை ஃபோக்கஸ் பண்ணி கிளாஸஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம். இப்போ அந்த குரூப் டிக்கான ஒரு நோட்டீஸ் வெளியிட்டிருக்காங்க. அந்த நோட்டீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நவம்பர் 17லேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தா கூட நமக்கு இனி குறைஞ்சபட்சம் ஒரு 2 மாதம் இருக்கும். அதுக்குள்ள மேக்ஸிமம் சயின்ஸ் டாபிக்ஸை வந்து வீடியோவாக கவர் பண்ணிடுவோம். அதனால நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, இன்னைக்கான டாபிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம். There are millions of organisms. It is impossible to study each individual separately. இந்த பூமியில வந்து பலாயிரக்கணக்கான உயிர்கள் வந்து வாழும். மனிதர்கள், மிருகங்கள், செடிங்க, நுண்ணுயிர்கள், இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் இருக்கு. அந்த எல்லா உயிரினத்தையுமே தனித்தனியா அதை பத்தி படிக்கவோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது முடியாத காரியம். அதுக்காக கொண்டு வந்த ஒரு சிஸ்டம் தான் இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம். கார்லஸ் லினஸ் divide all organism into two kingdoms, Plantae and Animalia, in his book Systema Nature. இந்த கார்லஸ் லினஸ் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் ஆர்கானிசம் வந்து 2 கிங்டமா ஃபர்ஸ்ட் பிரிச்சிருப்பாரு. ஒரு கிங்டம் பாத்தீங்கன்னா பிளான்டே, இன்னொரு கிங்டம் பாத்தீங்கன்னா அனிமிலியா. இந்த 2 கிங்டம் பத்தியுமே அவர் எந்த இதுல மென்ஷன் பண்ணியிருப்பாருன்னா அவர் எழுதின புக் சிஸ்டமா நேச்சர் அப்படின்ற புக்ல தான் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. லினஸ் இஸ் கால்ட் ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி. அதே மாதிரி கார்லஸ் லினஸ் அந்த சயின்டிஸ்ட தான் ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமின்னு சொல்றாங்க. டாக்ஸானமினா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஹியூமன்ஸ்க்கெல்லாம் பேர் வைக்கிறாங்கல்ல, பிறந்தோடனே ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிற மாதிரி ஒரு உயிரினம் உருவாச்சுன்னா அந்த உயிரினத்துக்கு சயின்டிபிக்கலா நேம் வைக்கிற மெத்தடுக்கு பேர் தான் இந்த டாக்ஸானமி. அதை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணதே கார்லஸ் லினஸ் தான். அதனாலதான் அவரை ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமின்னு சொல்லுவாங்க. டியூ டு டிஸ்பியூட்டட் பொசிஷன் ஆஃப் ஆர்கானிசம் லைக் பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை அண்ட் ஈக்லூனா, தேர் இஸ் அ நீட் ஆஃப் ரீகன்சன்ட்ரேஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இவரோட 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ல வெறுமா பிளான்டே அண்ட் அனிமிலியா அப்படின்னு 2 தான் பிரிச்சிருவாரு. இவரு பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை அண்ட் ஈக்லூனா இந்த மாதிரி நுண்ணுயிர்களை பத்தி இவரோட கிளாசிஃபிகேஷன்ல சொல்லியிருக்கவே மாட்டாரு. அதுக்காக தான் இவரோட கிளாசிஃபிகேஷனை வந்து ஒரு ரீகன்சிடரேஷன் பண்ற நிலைமைக்கு வந்துச்சு. த புக் ஜெனேரா பிளான்ட்ரம் வாஸ் ரிட்டன் பை பென்தம் அண்ட் ஹூக்கர். ஜெனேரா பிளான்ட்ரம் அப்படின்ற புக்கை எழுதின 2 சயின்டிஸ்ட் யாருன்னா பென்தம் அண்ட் ஹூக்கர். இந்த ஜெனேரா பிளான்ட்ரம் எந்த டாபிக்கை கொண்ட புக்குனா இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம் இருக்கிறதா இந்த ஜெனேரா பிளான்ட்ரம் புக். அடுத்து வந்து இங்க 5 கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வாஸ் ப்ரொபோஸ்ட் இன் 1969 பை ஆர்ஹெச் விட்டேகர். எப்படி 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷனை சொன்னவர் வந்து கார்லஸ் லினஸோ, அதே மாதிரி அவருக்கு அடுத்து வந்தவர் தான் ஆர்ஹெச் விட்டேகர்ன்ற சயின்டிஸ்ட். அவர் தான் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண வருஷம் வந்து 1969. இங்க இமேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த 5 கிங்டமே இருக்கும். ஃபர்ஸ்ட் கிங்டம் பாத்தீங்கன்னா மொனேரா, செகண்ட் கிங்டம் பாத்தீங்கன்னா புரோட்டிஸ்டா, தேர்ட் கிங்டம் ஃபங்கை, ஃபோர்த் கிங்டம் பிளான்டே இல்ல பிளான்ட்ஸ்னு சொல்லலாம், ஃபிஃப்த் கிங்டம் அனிமிலியா இல்ல அனிமல்ஸ், எது வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிங்டம் மொனேரா. இட் இன்க்ளூட்ஸ் ஆல் ப்ரோக்ரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ் லைக் பாக்டீரியா. நம்ம ஏற்கனவே செல் டாபிக்ல பார்த்துருப்போம். ப்ரோக்ரியாட்டிக்னா என்ன, ஈக்ரியாட்டிக்னா என்னென்ன. ப்ரோக்ரியாட்டிக்னா ஒரு யூனிசெல்லார் ஆர்கானிசம் எல்லாமே ப்ரோக்ரியாட்டிக்குள்ள தான் வரும். ஈக்ரியாட்டிக்குள்ள யூனிசெல்லார் வரும், மல்டி செல்லார் வரும். அந்த மாதிரி பார்க்கும்போது மொனேரா கீழே வர்றது எல்லாமே ப்ரோக்ரியாட்டிக் ஆர்கானிசமா மட்டும்தான் இருக்க முடியும். பாக்டீரியல் ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி சிம்பிள் பட் தே ஷோ வெரி காம்ப்ளெக்ஸ் பிஹேவியர். பாக்டீரியா இதுல பிரசண்டா இருக்க மேஜரான ஆர்கானிசம் எதுன்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியா. இந்த பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா பாக்டீரியல் ஸ்ட்ரக்சர் வந்து சிம்பிளா இருக்கும், ஆனா அதோட பிஹேவியரை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதாவது பாக்டீரியால பார்த்தோன்னே ஏதோ ஒரு ஷேப்ல இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணிடலாம், ஆனா அது எப்படி பிஹேவ் பண்ணும், ஒரு ஆர்கானிசம்க்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படின்ற அதோட பிஹேவியரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. There may be photosynthetic autotropic or chemosynthetic autotropic. இங்க photosynthetic autotropic, chemosynthetic autotropicனா என்னன்னா தனக்கான உணவை தானே தயாரிச்சுக்கிற ஒரு ஆர்கானிசத்துக்கு பேர் தான் ஆட்டோட்ரோபிக்னு சொல்லுவோம். போட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோபிக்னா நமக்கு நார்மலாவே தெரியும், இந்த செடி எல்லாமே குளோரோஃபில் அப்படின்ற பிக்மெண்ட் கொண்டு போட்டோசிந்தட்டிக் ப்ராசஸ் மூலியமா தான் அதுக்கான ஃபுட்டை மேக் பண்ணும். அந்த மாதிரி மொனேரா கீழே போட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோபிக் மூலமா சாப்பாடு தயாரிச்சுக்கிறோம், இல்லைன்னா கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோபிக் மூலமா சாப்பாடு தயாரிச்சுக்கிறோம். கீமோசிந்தட்டிக்னா ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் மூலியமா சாப்பாடு அதுக்கு தானே
தயாரிச்சுக்கிறது தான் கீமோசிந்தட்டிக்னு சொல்லுவோம். வேஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் பாக்டீரியா ஆர் ஹெட்ரோட்ரோபிக். வேஸ்ட் அதாவது சில பாக்டீரியா வந்து ஆட்டோட்ரோபிக்கா இருக்கலாம், ஆனா மொனேரா கீழே வர அதிகபட்சமான பாக்டீரியாஸ் எல்லாமே ஹெட்ரோட்ரோபிக்கா தான் இருக்கும். இந்த இடத்துல ஹெட்ரோட்ரோபிக்னா என்னன்னா, தனக்கான சாப்பாடை தானே உருவாக்கிக்கிறாம வேற ஒரு உயிரினத்துல இருந்தோ இல்ல வேற ஏதோ ஒரு பொருள்ல இருந்தோ சாப்பாடை எடுத்துக்கிறதுனா அதை நம்ம ஹெட்ரோட்ரோபிக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஆர்கே பாக்டீரியா அண்ட் யூ பாக்டீரியா ஆர் குரூப் ஆஃப் பாக்டீரியா. நார்மலா ஆர்கே பாக்டீரியா யூ பாக்டீரியான்றது ரெண்டுமே பாக்டீரியா வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்கே பாக்டீரியா ஆர் ஃபவுண்ட் இன் மோஸ்ட் ஹார்ஷ் கண்டிஷன் லைக் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், மார்சி அண்ட் எக்ஸ்ட்ரீம் சால்ட் ஏரியா. அதுல இந்த ஹாட் பாக்டீரியா வந்து எங்க அதிகமா நம்ம இந்த இதை கண்டுபிடிக்க முடியும்னா ரொம்ப ஹார்ஷான கண்டிஷன்ல, எப்படின்னா ஒரு ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், மார்சி அதாவது ஒரு சதுப்பு நிலம், இல்லைன்னா எக்ஸ்ட்ரீம் சால்ட் ஏரியா ரொம்ப உப்புத்தன்மை நிறைய இருக்க இடத்துலதான் இந்த ஹாட் பாக்டீரியா வந்து நம்ம பார்க்க முடியும். அடுத்த பாயிண்ட் வந்து யூ பாக்டீரியா இஸ் ஆல்சோ நோன் அஸ் ட்ரூ பாக்டீரியா. யூ பாக்டீரியாவுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரூ பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி ரயில்வே எக்ஸாம்ல கேட்குற கொஸ்டின், அதனால தான் அதை ப்ளூ கலர்ல மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Nostoc and Anabena can fix atmospheric nitrogen due to presence of specialized cell heterocities. இந்த நாஸ்டெக் அனபெனா ரெண்டுமே இதுவும் ஒரு வகையான பாக்டீரியா தான். இது என்ன பண்ணுன்னா நம்ம அட்மாஸ்பியர்ல நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதுல நைட்ரஜனை கரெக்டான லெவலுக்கு ஃபிக்ஸ் பண்ணி மெயின்டைன் பண்றது இந்த ரெண்டு பாக்டீரியாவோட வேலை. இது அதை செய்யக்கூடியதுக்கு இதுக்கு அந்த திறமையை கொடுக்குற செல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ரோசைட்ஸ் அப்படின்ற செல்லு தான் இதுக்கு அந்த ஸ்பெஷலைஸ்டு டேலண்ட் வந்து கொடுக்குது. அடுத்து கீமோசிந்தட்டிக் பாக்டீரியா பிளே கிரேட் ரோல் இன் ரீசைக்ளிங் லைக் நைட்ரஜன், பாஸ்பரஸ், அயன் அண்ட் சல்ஃபர். ஏற்கனவே இந்த பாயிண்ட்ல பார்த்தோமா, கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோபிக் அதாவது ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் மூலியமா தனக்கான சாப்பாடு உருவாக்குகிறது. அதே தான் இந்த கீமோசிந்தட்டிக் பாக்டீரியா வந்து இந்த நைட்ரஜன், பாஸ்பரஸ், அயன், சல்ஃபர் இதெல்லாம் ரீசைக்கிள் பண்றதுக்கு ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியா ஆர் டீகம்போசர். ஹெட்ரோட்ரோபிக்னா ஆல்ரெடி என்ன சொன்னோம், ஏதோ ஒரு இறந்த உயிரினத்திலேயோ இல்ல வேற ஏதோ உயிரினத்துல இருந்து சாப்பாடு எடுத்துக்கிறதா அதை நம்ம ஹெட்ரோட்ரோபிக்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்க பாக்டீரியாஸ் வந்து ஒரு டீகம்போசரா வேலை செய்யுது. அதாவது டீகம்போசர்னா ஏதோ ஒரு பொருளை மக்க வைக்கக்கூடிய ஒரு உயிரினமா வேலை செய்யுது. தே ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் ஹியூமன் லைக் மேக்கிங் கர்ட், ஆன்டிபயோட்டிக்ஸ், ஃபிக்ஸ் நைட்ரஜன். ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியா வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா நம்ம கர்ட் தயிர் தயாரிக்கிறதுக்கு, ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்து எல்லாம் செய்யறதுக்கு, நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்றதுக்கும் இது யூஸ் ஆகுது. சம் ஆர் பேத்தஜன்ஸ் காசிங் டிசீஸ் இன் ஹியூமன், பிளான்ட், ஃபார்ம் அனிமல்ஸ் அண்ட் பெட்ஸ். இந்த பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா எல்லா பாக்டீரியாவுமே நல்லது செய்யறது இல்லை. சில பாக்டீரியாஸ் வந்து ஹியூமன்ஸுக்கு, பிளான்ட்ஸுக்கு, ஃபார்ம் அனிமல்ஸ் இல்லைன்னா பெட் அனிமல்ஸுக்கு வந்து டிசீஸ் கொண்டு வரதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாக்டீரியா ரீப்ரொடியூஸ் மெயின்லி பை ஃபிஷன். ஒவ்வொரு ஆர்கானிசம் இல்ல ஒவ்வொரு உயிரினத்துக்குமே ரீப்ரொடியூசிங் மெத்தடுன்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது பாக்டீரியாவோட ரீப்ரொடியூஸ் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷன். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். The mycoplasma are smallest organism that lack a cell wall, they can survive without oxygen. இந்த மைக்ரோபிளாஸ்மா இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம செல் படிக்கும் போதே படிச்சிருப்போம். இதுதான் ஸ்மாலஸ்ட் செல்லுன்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி பார்க்கும்போது இங்க ஸ்மாலஸ்ட் ஆர்கானிசமும் மைக்ரோபிளாஸ்மாவா தான் இருக்கும். இதுல செல்வாலே பிரசன்ட் ஆயிருக்காது. அதே மாதிரி இது ஆக்சிஜனே இல்லைன்னா கூட இதால உயிர் வாழ முடியும். அடுத்த கிங்டம் புரோட்டிஸ்டா. ஆல் சிங்கிள் செல்டு ஈக்குரியாட்ஸ் ஆர் பிளேஸ்ட் அண்டர் புரோட்டிஸ்டா. மொனேரா எப்படின்னா எல்லா ப்ரோக்ரியாட்டிக் ஆர்கானிசமே மொனேரா கீழே வரும். புரோட்டிஸ்டா எப்படின்னா எல்லா சிங்கிள் செல்டு ஈக்குரைட்ஸ் ஆர்கானிசம் எல்லாமே புரோட்டிஸ்டா கீழே வரும். திஸ் குரூப் இன்க்ளூட்ஸ் டையாட்டம்ஸ், டினோஃபிளாகெலட்ஸ், இக்ளூனாய்ட்ஸ், ஸ்லைம் மோல்ட்ஸ் அண்ட் புரோட்டோசோன். இது எல்லாமே புரோட்டிஸ்டா கீழே வர ஆர்கானிசம்ஸ். அதுல அந்த டைனோஃபிளாகெலட்ஸ் ஆர் மெயின்லி மெரைன் அண்ட் போட்டோசிந்தட்டிக். இந்த டைனோஃபிளாகெலட்ஸ் எங்க அதிகமா நம்ம பார்க்கலாம்னா மெரைன், அதாவது கடல்ல அதிகமா பார்க்கலாம். அதே மாதிரி இதுவுமே போட்டோசிந்தட்டிக், ஒரு குளோரோஃபில் மூலியமா தனக்கான சாப்பாடை தயாரிச்சுக்கக்கூடியது. அடுத்த ஆர்கானிசம் வந்து ஸ்லைம் மோல்ட்ஸ் ஆர் சாப்ரியாட்டிக் புரோட்டிஸ்ட். சாப்ரியாட்டிக்கும் ஹெட்ரோட்ரோபிக்கும் ரொம்ப மேஜரெல்லாம் எந்த டிஃபரன்ஸ் இல்லை. ரெண்டுமே வேற ஏதோ ஒரு உயிரினத்துல இருந்து சாப்பாடு எடுத்துக்கிறது தான் நம்ம சாப்ரியாட்டிக்னு சொல்லுவோம். புரோட்டோசோன் ஆர் ஹெட்ரோட்ரோப்ஸ் அதே மாதிரி தான். புரோட்டோசோனுமே வேற ஏதோ ஒரு உயிரினத்துல இருந்து சாப்பாடு எடுத்துக்கிறது. ஈக்ளூனா ஹேவ் போத் ஹெட்ரோட்ரோபிக் அண்ட் ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன். இந்த இடத்துல ஈக்ளூனான்ற ஆர்கானிசம் மட்டும்
போத் ஹெட்ரோட்ரோபிக் அண்ட் ஆட்டோட்ரோபிக். அதாவது தனக்கான சாப்பாடை தானேவும் தயாரிச்சுக்கிறோம், இல்லைன்னா வேற ஒரு ஆர்கானிசம்ல இருந்துமே எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி ரெண்டு இதுமே இருக்கக்கூடியது ஈக்ளூனா. அடுத்த பாயிண்ட் வந்து ஈக்ளூனா இஸ் அ கனெக்டிங் லிங்க் பிட்வீன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இப்போ வந்து ஈக்ளூனா வந்து ஹெட்ரோட்ரோபிக் அதே நேரத்தில் ஆட்டோட்ரோபிக்னு சொன்னோமா, அதனால இது பிளான்ட் அனிமல் ரெண்டுக்குமே ஒரு கனெக்டிங் லிங்கா வந்து இந்த ஈக்ளூனாவை பார்க்குறாங்க. ஏன்னா அனிமல்ஸ் எல்லாமே ஹெட்ரோட்ரோபிக்கா இருக்கும், பிளான்ட்ஸ் வந்து ஆட்டோட்ரோபிக்கா இருக்கும். அப்படி பார்க்கும்போது இது ரெண்டையும் கனெக்ட் பண்ற லிங்க் எதுவா இருக்கும்னா ஈக்ளூனாவா தான் இருக்கும். அடுத்த கிங்டம் வந்து ஃபங்கை. திஸ் கிங்டம் இன்க்ளூட்ஸ் நான் கிரீன் பிளான்ஸ் ஹேவிங் ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன். ஃபங்கை எப்படின்னா இதுவுமே ஒரு பிளான்ஸ், அதாவது தாவர வகையை சேர்ந்தது தான். ஆனா இது வந்து ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன், தனக்கான சாப்பாடை தானே தயாரிச்சுக்கிறாம வேற ஏதோ ஒரு உயிரினத்துல இருந்து எடுத்துக்கிற ஒரு நான் கிரீன் பிளான்ஸா தான் இந்த ஃபங்கை இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம மஷ்ரூம் சொல்லலாம். மோஸ்ட் ஃபங்கை ஆர் சாப்ரியாட்ஸ் obtaining their nutrition from dead and decaying organic matter. எக்ஸாம்பிள் மஷ்ரூம் அண்ட் டோஸ்டோல்ஸ். இதுக்கு முன்னாடி சொன்னோம்ல, ஃபங்கை வந்து ஒரு ஹெட்ரோட்ரோபிக், அதே நேரம் சாப்ரோஃபைட்ஸ். சாப்ரோஃபைட்ஸ்னா இனி கிளியரா சொல்லணும்னா ஏதோ ஒரு இறந்த உயிரினத்துல இருந்து சாப்பாடை எடுத்துக்கிறது அப்படின்னா அதை சாப்ரோஃபைட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எடுத்துக்கிறது தான் இந்த மஷ்ரூம் டோட்ஸ்டோல்ஸ். டோட்ஸ்டோல்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை, மஷ்ரூம்லயே ஒரு ரெட் கலர், ஆரஞ்சு கலர், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கும். அந்த மஷ்ரூம்ஸ் எல்லாத்தையுமே டோட்ஸ்டோல்ஸ் மென்ஷன் பண்ணுவாங்க. அடுத்த பாயிண்ட் வந்து ஈஸ்ட்ஸ் ஆர் யூனிசெல்லுலார் ஃபங்கை யூஸ்டு இன் மேக்கிங் பிரெட் அண்ட் பீர். தே ரீப்ரொடியூஸ் ஏசெக்சுவலி பை பட்டிங். இந்த ஈஸ்ட் வந்து ஒரு யூனிசெல்லுலார் ஃபங்கையா இருக்கும். இது வந்து நம்ம பிரெட் அண்ட் பீர் மேக் பண்றதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதோட ரீப்ரொடியூஸ் மெத்தட் பார்த்தீங்கன்னா பட்டிங். சம் ஃபங்கை ஆர் பாரசிட்டிக் காசிங் டிசீஸ் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். எப்படி வந்து பாக்டீரியா வந்து சில இதுக்கு பேத்தோஜென்ஸா டிசீஸ் காஸ் பண்ணுதோ, அதே மாதிரி ஃபங்கையும் பாரசிட்டிக்கா சில பிளான்ட்ஸுக்கு அனிமல்ஸ்க்கு வந்து டிசீஸ் காஸ் பண்ணும். அஸ்பெர்கிலஸ், மியூக்கர், ரிசோஃபோஸ் எக்ஸெட்ரா ஆர் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபங்கை. இது எல்லாமே ஃபங்கையோட சேர்ந்த ஒரு ஆர்கானிசம்ஸ் தான். எக்ஸப்ட் ஈஸ்ட் ஃபங்கை ஆர் ஃபிலமெண்டஸ் கன்சிஸ்ட் ஆஃப் லாங் ஸ்லெண்டர் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு ஹைபே. இந்த ஃபங்கை கிங்டம் கீழே வர எல்லா ஆர்கானிசமுமே ஒரு ஸ்லெண்டர் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அந்த த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்னன்னா ஹைபே. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இதுல இந்த ஈஸ்ட் அப்படின்ற ஃபங்கை மட்டும் அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்காது, அது மட்டும் வேற ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அடுத்த பாயிண்ட் வந்து ரிசோஃபோஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பிரெட் மோல்டு. ரிசோஃபோஸ்னா ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக கடையில் வாங்குற பேக்கரியில் வாங்குற பிரெட் எல்லாம் இருக்குல்ல, அது ஒரு 3 நாளைக்கோ இல்லை 2 நாளைக்கு மேலேயோ திறந்து வச்சோம்னா அந்த பிரெட்டுக்கு மேலே பூசணம் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒயிட் கலர்லயோ இல்லை பிளாக் கலர்லயோ டாட்ஸ் மாதிரி வரும். அப்படி எதனால வருதுன்னா இந்த ரிசோஃபோஸ்ன்ற ஃபங்கை வந்து அந்த பிரெட்ல உருவாயிரும். அதனாலதான் அந்த மாதிரி அது கெட்டு போறதுக்கு காரணமா இருக்கு. அடுத்து வந்து சம் ஃபங்கை லிவ் அஸ் symbionts in association with algae known as lichens and with the root of higher plant called mycorrhiza. இந்த பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா சில ஃபங்கை வந்து ஆல்கேவோட கனெக்ட் ஆகி, அதாவது ரெண்டுமே ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் என்னன்னா லிச்சன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி லிச்சன்ஸ் வந்து நம்ம எங்க அதிகமா பார்க்கலாம்னா மைக்ரோசியா அப்படின்ற ஒரு ஹையர் பிளான்ட்டோட ரூட்ஸ்ல வந்து இந்த லிச்சன்ஸ் வந்து அதிகமா நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்து வந்து சம் ஃபங்கை ஆர் சோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் லைக் பெனிசிலியம். பெனிசிலியம் வாஸ் ஃபவுண்டட் பை அலெக்சாண்டர் ஃபிளெமிங் 1928. சில ஃபங்கை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா பெனிசிலியம்ன்ற ஒரு ஆன்டிபயோட்டிக், அதாவது ஒரு தடுப்பூசி இல்லை மருந்துன்னு சொல்லலாம், அதை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த பெனிசிலியம்ன்ற ஊசியை கண்டுபிடிச்சவரோட சயின்டிஸ்ட் பேர் என்னன்னா அலெக்சாண்டர் ஃபிளெமிங். அவர் கண்டுபிடிச்ச வருஷம் 1928. அடுத்த கிங்டம் பிளான்டே. திஸ் கிங்டம் இன்க்ளூட்ஸ் ஆல் பிளான்ட் எக்ஸப்ட் ஆல்கே, டயாட்டம்ஸ், ஃபங்கை அண்ட் மெம்பர் ஆஃப் மொனேரா அண்ட் புரோட்டிஸ்டா. எந்த பிளான்ட்லாம் இந்த ஆல்கே, டயாட்டம், ஃபங்கை, அதே மாதிரி மொனேரா, புரோட்டிஸ்டா இது கீழெல்லாம் எந்த பிளான்ட் வரலையோ அந்த பிளான்ட்ஸ் எல்லாமே பிளான்டே கிங்டம்குள்ள தான் வரும். அடுத்த டாபிக் வந்து அனிமிலியா. ஆல்மோஸ்ட் ஆல் அனிமல் கம்ஸ் அண்டர் திஸ் கிங்டம் எக்ஸப்ட் புரோட்டோசோன். அதே மாதிரி அனிமிலியாலையுமே எல்லா அனிமல்ஸுமே இந்த கிங்டம்குள்ள தான் வரும் எக்ஸப்ட் புரோட்டோசோன். ஏன்னா இந்த புரோட்டோசோன் வந்து ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்துருப்போம், புரோட்டிஸ்டா கீழே பார்த்துருப்போம். அதனால அதை தவிர வர மிச்ச எல்லா அனிமல்ஸுமே இந்த அனிமிலியா கீழே வரும். ஏன் பிளான்டே அனிமிலியா வந்து இங்கே பிரீஃபா கொடுக்கலன்னா பிளான்டே அனிமிலியா கிங்டம் வந்து அதுவே ஒரு பெரிய டாபிக்கா இருக்கும். அது ரெண்டையுமே நம்ம ஒரு தனித்தனி வீடியோவை போட்டால் தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்கமிங் வீடியோஸாக பிளான்டே அண்ட் அனிமிலியா கிங்டம் பற்றி நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், இன்னைக்கு டாபிக் முடிஞ்சு. ஸோ இனி அடுத்து குரூப் டி எக்ஸாம் வரனால மேஜராக எல்லாருமே சயின்ஸை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறது நல்லது. ஏன்னா சயின்ஸோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா குரூப் டி எக்ஸாமில் ரொம்ப அதிகம்.
ஸோ நம்ம சேனலில் வர வீடியோ சயின்ஸ் வீடியோஸை வந்து இனிமேல் ரெகுலராக பார்த்தீங்கன்னா அதுவே ஓரளவுக்கு போதுமானது தான். தேங்க்யூ.